இந்த வீடியோவில் பேனல் வழிமுறைகள் பற்றி விளக்கப்படுகிறது. முதலில் presetகளை எப்படி மாற்றுவது என்பதை பார்ப்போம். மெஷினை ஆன் செய்ய ஆன் பை ஸ்டாண்ட் பை பட்டனை அழுத்தவும். அதன் பிறகு ஃபங்க்ஷன் பட்டனை தொடர்ந்து அழுத்தி பல்வேறு presetகளுக்கு மாறலாம். ரைஸ், சிக்கன், மட்டன் போன்ற presetகள் ஃபங்க்ஷன் பட்டனை சுற்றி அமைந்துள்ளன. உங்களுக்கு தேவையான presetஐ தேர்வு செய்யுங்கள். தேர்வு செய்த பிறகு 3 முதல் 4 வினாடிகள் காத்திருக்கவும். அதன் பிறகு ஹீட்டிங் துவங்கும். எந்த நேரத்திலும் ஒரு presetஐ எப்படி ரத்து செய்வது? மெஷினை ஆன் செய்து ஃபங்க்ஷன் பட்டன் மூலம் presetஐ தேர்வு செய்தவுடன் மெஷின் செயல்படத் தொடங்கும். இதை மேலிடது மூலையில் காணப்படும் 3 மஞ்சள் கோடுகள் ஹீட்டிங் சிம்பல் காட்டும். இந்த செயல்பாட்டை எந்த நேரத்திலும் நிறுத்த விரும்பினால் கேன்சல் பட்டனை அழுத்தவும். இந்த பட்டன் ஹீட்டிங் செயல்பாடு நடைபெறும் போது மட்டுமே வேலை செய்யும். லிப்ரா எலக்ட்ரிக் பிரஷர் குக்கரில் அதிகபட்சம் 24 மணி நேரம் வரை டீலே டைம் அமைக்கலாம். முதலில் ஃபங்க்ஷன் பட்டனை அழுத்தி ஒரு presetஐ தேர்வு செய்யவும். பின்னர் மேல் வலது மூலையில் உள்ள டீலே டைம் பட்டனை பயன்படுத்தவும். பிளஸ் அல்லது மினஸ் பட்டன்களின் உதவியுடன் தேவையான டீலே நேரத்தை அமைக்கலாம். உதாரணமாக, இங்கு 11 மணி நேரம் 30 நிமிடங்கள் டீலே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரம் முடிந்த பிறகு மெஷின் தானாகவே செயல்படத் தொடங்கும். இந்த எடுத்துக்காட்டில் தேர்வு செய்யப்பட்ட பிரியாணி preset தானாகவே சமைக்கத் தொடங்கும். லிப்ரா எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர்ல மேனுவல் மோட் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. மானுவல் மோடை பயன்படுத்த ஃபங்க்ஷன் பட்டனை அழுத்தி மானுவல் மோட்க்கு செல்லவும். பின்னர் டைமர் பட்டனை அழுத்தி தேவையான சமைக்கும் நேரத்தை அமைக்கவும். அதன் பிறகு டெம்பரேச்சர் பட்டனை அழுத்தி தேவையான வெப்பநிலையை தேர்வு செய்யவும். பிரஷர் பற்றி கவலைப்பட தேவையில்லை, அது தானாகவே சரி செய்யப்படும். இந்த அமைப்புகள் செய்யப்பட்ட பிறகு நீங்கள் தேர்வு செய்த நேரம் மற்றும் வெப்பநிலைக்கு ஏற்ப மெஷின் சமைக்கும். இப்போது ஒரு குறிப்பிட்ட presetல் நேரத்தை எப்படி அதிகரிப்பது அல்லது குறைப்பது என்பதை பார்ப்போம். ஃபங்க்ஷன் பட்டனை பயன்படுத்தி presetஐ தேர்வு செய்யவும். உதாரணமாக, சோலே presetன் இயல்புநிலை டிஃபால்ட் நேரம் 40 நிமிடங்களாகும். நேரத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க விரும்பினால் டைம் பட்டனை அழுத்தி தேவைக்கேற்ப மாற்றவும். நேரத்தை அமைத்த பிறகு 3 முதல் 4 வினாடிகள் காத்திருக்கவும். ஹீட்டிங் சிம்பல் தோன்றும், அதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்த நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சமைக்கத் தொடங்கும். சைல்ட் லாக் வசதியை எப்படி பயன்படுத்துவது? முதலில் ஃபங்க்ஷன் பட்டன் மூலம் ஒரு presetஐ தேர்வு செய்யவும். ஹீட்டிங் தொடங்கும் வரை காத்திருக்கவும். இது 3 மஞ்சள் கோடுகள் மூலம் காட்டப்படும். ஹீட்டிங் தொடங்கியதும் மேலிடது புறத்தில் உள்ள சைல்ட் லாக் குறியீடு மின்னத் தொடங்கும். அதை 3 வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும். சைல்ட் லாக் குறியீடு மின்னுவதை நிறுத்திய பிறகு சைல்ட் லாக் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது மற்ற பட்டன்கள் வேலை செய்யாது. மீண்டும் பயன்படுத்த வேண்டுமெனில் சைல்ட் லாக் பட்டனை 3 வினாடிகள் அழுத்தி பிடித்தால் குறியீடு மீண்டும் மின்னத் தொடங்கும், அதாவது லாக் வெளியாகிவிடும். டேஸ்ட் பட்டன் உங்கள் உணவின் சுவையை விருப்பத்திற்கேற்ப மாற்றி வைக்கலாம். இது ரைஸ், பிரியாணி, டல் ராஜ்மா, சிக்கன், மீட், வெஜிடபிள் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, மில்லட், சூப், ரசம், இட்லி, ஸ்டீம் மற்றும் ஸ்லோ குக் presetகளில் மட்டுமே பயன்படுத்த முடியும். மற்ற presetகளில் இந்த வசதி கிடையாது. உங்களுக்கு விருப்பமான டேஸ்ட் அமைப்பை தேர்வு செய்யுங்கள். ஃப்ரேக்ரண்ட் என்பது லேசான அமைப்பு மற்றும் இயற்கை மணத்திற்காக. ஸ்டாண்டர்ட் என்பது தினசரி சமநிலையான சமையலுக்காக. ரிச் என்பது அதிக சுவை மற்றும் செறிவான ருசிக்காக பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் தேர்வு செய்த விருப்பத்திற்கு ஏற்ப குக்கர் தானாகவே குக்கிங் சைக்கிளை மாற்றிக்கொள்ளும். டேஸ்ட் பட்டனை பயன்படுத்த ஃபங்க்ஷன் பட்டனை அழுத்தி தேவையான presetஐ தேர்வு